மிஸ்டர் பொய்யாமொழி, நீங்க நினைக்கிற அந்த மாதிரி ஆபீசர் நான் இல்ல. நான் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். இந்தாங்க. இது எதுக்கு மேடம்? நான் யார்கிட்டயும் கடனா ஒரு அரிசி கூட வாங்க மாட்டேன். இன்னைக்கு உங்க வீட்ல பிரியாணியே சாப்பிட்டிருக்கேன். அதுக்கு தான் இந்த 200. நல்லா சமைச்சிருக்கீங்க. இத வெச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கார்ல ஏத்துங்க. எஸ் மேடம். ஃபாஸ்ட். தேங்க்ஸ் ஜா. ஓகே அக்கா. போச்சு போச்சு, என் பல வருஷம் உழைப்பெல்லாம் பொட்டல பொட்டலமா போச்சு. அவன் நாசமா போக நல்லா இருப்போம். அவன் ஏங்க அவளை திட்டாதீங்க. ஏண்டி அவளை திட்ட உனக்கு என்னடி? அவ நேர்மையான ஆபீசருங்க. அவ சாப்பிட்டதுக்கு 200 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கா. ஐயோ, 2000 கோடி ரூபாய் போச்சேடி. 200 ரூபாய் பத்தி சொல்றேன். ஐயோ ஐயோ சார், யாரு நீ? பீஸா ஆர்டர் பண்ணிருந்தீங்க, டெலிவரி பண்ண வந்தேன் சார். நான் எங்கயா பீஸாலாம் ஆர்டர் பண்ணேன். போன் எல்லாம் இங்க தானே இருக்கு. நீங்க போங்க, நீங்க போங்க. தேங்க் யூ சார். பா, நீங்க எங்க ஆர்டர் பண்ணீங்க? அந்த அக்கா தான் ஆர்டர் பண்ணாங்க. ரொம்ப நல்ல அக்காப்பா. என்னது? அக்கா ஆர்டர் பண்ணாரா? அவ எதுக்குடா உனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தா? அவங்க உங்க அப்பா பண நகையெல்லாம் எங்க வச்சிருக்காருன்னு கேட்டாங்க. அதை எடுத்து கொடுத்தா மேக்ஸிமம் சைஸ் சீஸ் பீஸா வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு எடுத்து கொடுத்தேன். ஐயோ, வெரி குட் அக்கா. சொன்ன மாதிரியே வாங்கி கொடுத்துட்டாங்க. அட பாவி, ஒரு 500 ரூபாய் பீஸாக்கு 2000 கோடி ரூபாய் தாரவாத்து கொடுத்துட்டேன் உன்ன. இப்ப மொத்த பணத்தையும் ஃபைன் கட்டி தானே வாங்கணும். இந்த 200 ரூபாய் வச்சுக்கோங்க. ஐயா, நாம மோசம் போயிட்டோம் ஐயா. என்னையா சொல்ற? வந்தது சிபிஐ ஆபீசர் இல்லையா, அது ஒரு ஃப்ராடு கும்பல்யா. ஃப்ராடா? பீஸா சாப்பிடுப்பா. பீஸா சாப்பிடு, செத்து போயிடாதப்பா. பீஸா சாப்பிடுப்பா. அடேங்கப்பா, டேய், மினிஸ்டர் வீட்லயே கொள்ளடிச்சிருக்கானா? அவ சாதாரண ஆளே இல்லடா. பத்தாவதுக்கு பிரியாணியும் சாப்பிட்டு 200 ரூபாய் காசு வேற கொடுத்துட்டு வந்திருக்கா. நானும் எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா இவள மாதிரிலாம் சான்ஸே இல்லடா. இப்ப வெங்கடா இருக்கா? எனக்கே அவளை பார்க்கணும் போல் இருக்குடா. மும்பை ஜெயில்ல. ஜெயிலியா? என்னடா சொல்ற? மினிஸ்டர் வீட்ல கொள்ளடிச்சு தப்பிச்சிட்டாலே, அப்புறம் எப்படி மாட்டிக்கிட்டா? இல்ல, ஒரு பேங்க்ல கொள்ளடிக்கும் போது மாட்டிக்கிட்டா. டேய், அவ மினிஸ்டர் வீட்ல அசால்ட்டா கொள்ளடிச்சவ பேங்க்ல கொள்ளடிக்கும் போது மாட்டிக்கிட்டாளா? எப்படிடா? அவ பிளானிங் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா கூட இருக்கிறவங்க சொதப்பினதுனால மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ, அப்ப எல்லா கேஸையும் போட்டு வெளியிடாம பண்ணிடுவாங்கல்ல? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அவளுக்கு பயம் இருந்திருந்தா அந்த கொள்ளையெல்லாம் அடிச்சிருக்க மாட்டாள. அவளுக்கு எப்ப வெளியில இருக்கணும், எப்ப உள்ள இருக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். நீ சொல்றத பார்த்தா கொள்ளடிக்கிறதுல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயும் குயின் தான் போல. எஸ், யூர் ரைட். நம்ம ஆட போற ஆட்டத்துக்கும் she is the queen. சூப்பரா மச்சி. இப்போ நீ என்ன பண்ற? மும்பை போற, அங்க மிருணாலினிய பாக்குற, அவளை பெயில்ல எடுக்கிற. கூடிய சீக்கிரம் நீ அவளைய முன்னாடி நிப்பாட்டுற. ஓகே, சொல்லிட்டல, செஞ்சிடறேன். புகழ், புகழ், எந்திரிமா, ஸ்கூலுக்கு ரெடியாக.
புகழ் எழுந்துரு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அம்மா உனக்கு பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரேன். புகழ் எழுந்துட்டியா? புகழ் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பூஸ்ட் எடுத்து குடி, சரியா? மில்கிமான் 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 புகழ் 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 மில்கிமான். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. உடம்பு நெருப்பா குதிக்குது. ஐயோ, இப்போ என்ன பண்றது? புகழ் புகழ் சொல்லு சக்தி. மகி மகி, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாயேன். ஏய், என்னாச்சு? டென்ஷனா இருக்கா? மகி, புகழுக்கு ஜுரம் அடிக்குது. உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா ப்ளீஸ். சரி, நீ கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். மகி, நீ வரும்போது கையோட ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்துரு ப்ளீஸ். சரி, நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். நீ புகழ பத்திரமா பாத்துக்க. சரி, ஓகே. மில்கிமான் மில்கிமான் புகழ் மில்கிமான். ஐயோ, ரொம்ப கொதிக்குதே. கொஞ்சம் இருப்பா, டாக்டர் இப்ப வந்துருவாரு, சரியா? மில்கிமான் புகழ் மில்கிமான் மில்கிமான். கொஞ்சம் பொறுத்துக்கோனா. கள்ளி கண்டுபிடிச்சிட்டேன். குட் மார்னிங் குட் சார். மார்னிங் பாஸ். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். என்ன பாஸ்க்கு குட் மார்னிங் சொல்றேன், குட் மார்னிங் சொல்லாம போயிட்டே இருக்காரு. அதுக்கு தான் ஆபீஸ்க்கு அடிக்கடி வந்துட்டு போனோன்றது. என்ன இவன் நம்மளே கலாய்க்கிறா? நீ ஒழுங்கா வந்துடுற, முத வேலையை பாரு. என்ன இது, மில்கி பாய் கிட்டேருந்து இன்னும் காலே வரல. ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? சச்சா, அப்படிலாம் அது இருக்காது. நம்ம எதுக்கும் கால் பண்ணி பார்க்கலாம். The subscriber is currently switched off. Please try after some time. என்ன ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு? பாஸ் பாஸ், ஸ்டாஃப் மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க பாஸ். ஓகே, ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சிருங்களா? வா பாஸ், நீங்க தான் பாஸ் அது பேசணும். நானா? ஆமா பாஸ். பாஸ் என்ன பாஸ், பழையபடி எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? யோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் தெளிவாக தான் இருக்கேன். இல்ல பாஸ், உங்க முகத்துல ஒரு டல்னஸ் தெரியுது. யோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. சரி, வா போலாம். வாங்க பாஸ்.
சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ சார், ஹலோ. நாங்க ஐசிசி பேங்க்ல இருந்து கால் பண்றோம். பிளாட்டினம் கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். சாரி. புகழ், வாங்க டாக்டர். சக்தி, டாக்டர் வந்திருக்காரு. என்னம்மா இது, பையனுக்கு இப்படி காய்ச்சல் அடிக்குது? மில்கி மேன் முனகிக்கிட்டே இருக்கான். யார் அந்த மில்கி மேன்? உடனே அவரை வர சொல்லுங்க. டாக்டர், இங்க பாருங்க, பையனுக்கு மனசுக்குள்ள இருக்கிற ஏக்கத்தினாலதான் ஜுரமே வந்திருக்கு. நான் என்னதான் மாத்திரை எழுதி கொடுத்தாலும் பையன் சொல்ற அந்த மில்கி மேன் வந்தா மட்டும்தான் சரியாகும். சார், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இந்த கொடுங்க டாக்டர். இப்போதைக்கு இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. உடனே அந்த மில்கி மேன் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க டாக்டர். சரி, நான் வரேன். ஓகே டாக்டர். நான் அப்படியே டாக்டர் அனுப்பிச்சு இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சக்தி, இந்த மெடிசன்ஸ். புகழுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சா? அதே மில்கி மேன்னு புலம்பிட்டே இருக்கான். சக்தி, உன்கிட்ட பேசணும். கொஞ்சம் வரியா? என்ன மகி? டாக்டர் சொன்னது கேட்டல. இது பாரு, பேசாம சிவா வர வைக்கிறதா பெட்டர்னு தோணுது சக்தி. எப்படி மகி முடியும்? ஏன்? மாமா இங்க வந்தா என்ன அவரு பாத்துருவாரு. அவர் என்ன பார்த்துட்டா அவர் லைஃப்ல நிறைய குழப்பங்கள் வரும். அப்புறம் அவரோட சந்தோஷமே போயிடும். எதுக்காக அவரை விட்டுட்டு நாங்க இங்க வந்தோமோ அதுக்கான அர்த்தமே போயிடும். அப்போ புகழ் சக்தி? டாக்டர் மாத்திரை கொடுத்துட்டு போயிருக்காருல, அதை கொடுப்போம். நான் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன். உன் ஃபோனை கொஞ்சம் கூட.
ஹலோ, ஜீல் மார்க்கெட்டிங். நான் சக்தி பேசுறேன். மேடம் சொல்லுங்க மேடம். என்ன மேடம் குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னோட பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியாது. எம்டி சாருக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே மேடம். ஆ. மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எஸ் மேடம், நான் யோகியோட ஃப்ரெண்டு. சார் சொன்னாரு. மிர்னாலினியை பார்க்கணும். மிர்னால் எங்க இருக்கா? மிர்னாலினி 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 மிர்னாலினி. இதுல மிர்னாலினி யாரு? பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காளே அவதான். ஓ, யாரு அடிக்கிறாளே அவளா? நோ அடி வாங்குறாளே அவதான். என்னடா பாத்திரியா? டேய் பார்த்தேன்டா, ஆள் பார்க்க தான் பர்சனாலிட்டியா இருக்கா,
ஆனா எனக்கு என்னமோ இப்போதைக்கு எழுந்து நடக்கிற மாதிரி தெரியல மச்சான். என்ன அப்படி சொல்ற? டேய், இங்க அந்த பொண்ணு சம்மடி வாங்கிட்டு இருக்காடா. அப்படியா? அங்க என்ன நடக்குது? கைதிகளுக்குள்ள பாக்ஸிங்கா. ஓ சரி, பெட்டிங் நடக்குதான்னு கேளு. மேடம், இங்க ஏதாவது பெட்டிங் நடக்குதா? பெட்டிங் நடக்குதாவா? இத பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரே அடியில நாக் அவுட் ஆனா 50,000 ரூபாய். மச்சான், இங்க பெட்டிங் நடந்துட்டு இருக்குடா. ஒரே அடியில நாக் அவுட் பண்ணா 50,000 ரூபாயா? அப்படின்னா அவ தான் ஜெயிப்பா. டேய், எப்படிடா சொல்ற? நீ மேட்ச பாரு.